ஹாய். ஃபேஸில் ஆக்னி இல்லை, பிக்மெண்டேஷன் இல்லை, அன்ஈவன் ஸ்கின் இல்லை, பட் இந்த காமிடோன்ஸ் மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபேஸில், நெத்தியில், சிக்ஸில், சைடில் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆக்னி மாதிரியும் இல்லாமல், பம்ப்ஸ் மாதிரியும் இல்லாமல், அங்கங்கே குருணையாக கடுகு சைஸில் உங்களோட ஃபேஸில் நிறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு நிறையா விஷயத்த நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இல்லை நான் இது வரையும் ஸ்கின் கேரே ட்ரை பண்ணதில்லை, என்னோடய ஸ்கின்னை எப்படியா சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சரியான ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வரும். காமிடோன்ஸை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு என்னோடய ஸ்கின்னில் வந்து ஒரே ஒரு டைம் அந்த மாதிரி வந்திருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பீக் சம்மரில் இருக்கும்போது ஆயில் அதிகமாக செக்ரியேட் ஆகி அப்போ வந்து ஃபோர்ஹெட்டில் காமிடோன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வரவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து நான் நல்ல ரொட்டீனை ஒரு 5 வருஷம் முன்னாடி ஸ்டோரி இது. 5 வருஷமாக ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஸ்கின் அப்பப்போ வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் தரும், அப்பப்போ அதுவாகவே ஹீல் ஆகிடும். ஸோ அதுக்கான விஷயத்தை நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னு ஒவ்வொரு தடவையும் நான் கற்றுக்கிட்டு அது தவிர இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிடோன்ஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், வேக்ஸ் மாதிரி நிறைய ஆயில்ஸ் வந்து உங்களோட போர்ஸை பிளாக் பண்ணியிருந்ததுனாவோ இல்லைன்னா உங்களோட போர்ஸில் நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் பில்டப் ஆகிருந்ததுனாலோ இந்த காமிடோன்ஸ் வந்து வரும். சில பேருக்கு இது வந்து பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிளெயினாக ஒன்றுமே இல்லாமல் காமிடோன்ஸ் மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதில் ரெட்னஸும் லைட்டாக வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இது வந்து பெருசாக ஆக்னி மாதிரி டெவலப்பும் ஆகாது, மார்க்ஸும் தராது, பட் ஆனால் பம்பியாக அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் தான் இருக்குது. ஸோ இது சாப்பாட்டு மூலயமா எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்டமின் ரிச் ஃபுட் எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், செல்லோட டர்ன் ஓவர் நல்லாவே இருக்கும். ஸோ அப்போ வந்து நியூ சென்ஸ் புதுசாக வர வர நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஸ்மூத் அண்ட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இருக்கிற ஃபுட்ஸு அது வந்து மோஸ்ட்டாக நட்ஸில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்டமின் இ இருக்கிற, ஜிங்க் இருக்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஜிங்க் நான் மோஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஜிங்க் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வந்து ஜிங்க் இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னில் ஆக்னி வராது. எப்போல்லாம் உங்கள் ஸ்கின்னில் நிறைய ஆக்னி வந்து பிரேக் அவுட்ஸ் தருது, ட்ரிகர் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக உங்களோட விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதில் மெயினாக ஜிங்க் இல்லாததுனால தான் அந்த ஆக்னி வந்து நிறையா வர்றது, ட்ரிகர் ஆகிறதெல்லாம் மெயின் ரீசன். முடிஞ்ச அளவுக்கு பம்கின் சீட்ஸ் எடுத்துக்க பாருங்கள் மார்னிங் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ இல்லைனா எம்டி ஸ்டொமக்லேயே நீங்கள் சும்மாவே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை டீட்டெயில்டாக வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பம்கின் சீட்ஸில் நிறைய மெக்னீஷியம், ஜிங்க் எல்லாம் இருக்கிறனால உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப 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 ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது போக நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேலன்ஸ் மீல் எடுக்க பாருங்கள். ஸோ நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒழுங்காகவே உங்கள் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும், வெயிட்டும் நல்லாவே குறையும். இந்த காமிடோன்ஸ்க்கு இப்போ இன்சைடு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அவுட் சைடு எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கெமிக்கல் பீல் வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் பீல் தான் கிடையாது, எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணணும். வாரம் ஒரு முறை உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால உங்கள் போர்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும், டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ நல்லா உங்கள் போர்ஸ் க்ளீனாக இருக்கிறதுனால இந்த காமிடோன்ஸ் வந்து படிப்படியாக குறையும். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எக்ஸ்ஃபோலியேஷனாகவே இந்த ஸ்க்ரப் எடுத்து நல்லா தரன்னு போட்டு தேய்க்கிறது. இந்த மாதிரி தேய்க்கும்போது உங்களுக்கு ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகி நிறையா பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் பீல் யூஸ் பண்ண பாருங்கள். நானும் ஒரு 3-4 வருஷமாக இந்த கெமிக்கல் பீல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த மாதிரியும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதுக்கப்புறம் வந்ததே இல்லை. கெமிக்கல் பீல் இருக்கிறதுலே ரொம்ப சேஃப். அது வந்து ரொம்ப ஆர்கானிக், ரொம்ப சேஃப். ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் தான் கெமிக்கல் பீலில் வரும். ஏஹெச்ஏன்னு சொல்லுவோம், ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸில் இருக்கிற சில நேச்சுரலாக இருக்கிற ஆசிட்ஸ் தான் வந்து அந்த கெமிக்கல் பீலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா வந்து மாதத்தில் 2 முறை நீங்கள் இந்த கெமிக்கல் பீல் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு மோஸ்ட்டாக வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது டெர்மாகோவோட 15% இருக்கிற ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இருக்கிற கெமிக்கல் பீல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அட் ப்ரெசன்ட் நான் வந்து இப்போ ஒரு 4-5 மாதமாக ஆர்டினரியோட கெமிக்கல் பீல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தது, செட் ஆகாத மாதிரி, பட் ஆனால் போக போக அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஸ்கின்னை நல்லா டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போர்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சிங். நீங்கள் சப்போஸ் வந்து சன்ஸ்க்ரீன் நம்ம டெய்லி லைஃப்லேயே சன்ஸ்க்ரீன்
சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு மேண்டேட்ரி, நான் நெகோஷியபிள். ஸோ சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறதுனால நைட்டு நேரத்தில் கண்டிப்பாக டபுள் கிளென்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சரியாக உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது போர்ஸில் இருக்கிற அழுக்கு போகாமல் அப்படியே இருக்கும்போது எய்தர் அது ஆக்னியா வரும், இல்லைனா ஃபங்கல் ஆக்னியா வரும், இல்லைனா வந்து இந்த மாதிரி காமிடோன்ஸாக வரும். முடிஞ்ச அளவுக்கு டபுள் கிளென்சிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நைட் ரொட்டீனில் சாலிசிலிக் சீரம் வந்து வீக்லி ஒரு 3 தடவை வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஸோ இந்த சாலிசிலிக் சீரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஸை நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஆக்னிகாஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணி உங்கள் போர்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட ஃபேஸில் இருக்க சீபம் வந்து ரெகுலேட் பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். இதில் வர எக்ஸஸாக இந்த பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சாலிசிலிக் சீரம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இனிஷியல் டைமில் ஒரு மாதத்துக்கு அது உங்களுக்கு செட் ஆகாத மாதிரியே இருக்கும். 1-2 பிரேக் அவுட்ஸ் வேணால் தரும். அது வந்து ரொம்ப நார்மல். ஸோ ஈவன் எனக்குமே எந்த சீரம் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தரது போர்ஜிங். அதுக்கப்புறம் தான் செட் ஆகிறதுக்கே 1 மாதம் ஆகும். கண்டிப்பாக சாலிசிலிக் சீரம் மோஸ்ட் ஆஃப் த ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஈவன் நான் ட்ரை ஸ்கின் நானுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அட் ப்ரெசென்ட் அடாப்ட்லைன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் சாலிசிலிக் சீரம் இட்ஸ் வெரி குட் ப்ராடக்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரம்னே சொல்லலாம். நிறையா இந்த ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது போக இந்த நான் காமிடோஜெனிக்கில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர்லாம் செட்டே ஆகாது. வாட்டர் இல்லை ஜெல் பேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது ட்ரை பண்ணுங்கள். அது போக உங்களோட சன்ஸ்க்ரீனும் அதே மாதிரி வாட்டர் இல்லைனா ஜெல் பேஸில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது லைட் வெயிட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. உங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் அது வெளியில் வரணும். ஸோ இது வந்து பேசிக்காக நிறையா பேர் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பண்ணுறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நிறையா தண்ணி குடிங்க. அந்த தண்ணி குடிக்கிறதுலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் அவுட் ஆகும். தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். ஒரு பேலன்ஸ் மீல்னால் ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கொஞ்சமாக ப்ரோபயோட்டிக் இருக்கணும், கார்ப்ஸு, அது போக இந்த மாதிரி சில சாலட்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது தான் ஒரு பேலன்ஸ் மீல்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமிடோன்ஸ் எப்படி சரி பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.